வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என் இனிய பொன் நிலாவே கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹார்ட்டி விஷஸ் நிமலன் அவன் கொண்டு வந்து நீட்டிய ஸ்வீட்டை எடுத்துக்கொண்டே அனு சொன்னபோது பக்கத்தில் தான் இருந்தாள் திகழினி. அவன் பார்வை இவளிடமே தேங்கி இருந்தது. அவளின் பிடிவாதம் அவனுக்குள் ஆற்றாமையை உண்டாக்கி இருந்தது. இவளை நோக்கி வந்தவன் ஸ்வீட் பாக்ஸை நீட்டினான். நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கு ப்ரமோஷனோட பிரான்ச் மாற்றல் கிடைச்சிருக்கு திகழி என்றான் அவள் கண்களை பார்த்து கொண்டே. ஓ, வாழ்த்துக்கள் என்றவள் தன்னுடைய வேலையை தொடரப்போக அவன் நிம்மதியின்றி அவளை பார்த்தான். நான் போக போறேன்னு சொல்றேன் திகழி, ஒட்டு மொத்தமா என்றான் பல்லை கடித்து கொண்டே. தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து நின்றவள் அவன் கைகளை பற்றி குலுக்கினாள். அவள் ஸ்பரிசம் ஒரு மின்சார தாக்கத்தை அவனுக்குள் உண்டாக்க அவளே அது ஒரு மரக்கட்டை என்பது போலத்தான் நின்றாள். போயிட்டு வாங்க, மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவ்வளவுதானா? வேற என்ன எதிர்பார்க்கறீங்க என்கிட்ட? ஒரே ஒரு சந்தர்ப்பம் உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னு உங்ககிட்ட விளக்கி சொல்லணும். அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு அவளிடம் இருந்து வந்தது. அதனால என்ன நடந்துட்டு போகுது நிமலன்? என்கிட்ட சொல்லலைங்கிற குற்ற உணர்வாவது உங்ககிட்ட மிச்சம் இருக்குல்ல? ஏன்னு கூட காரணம் கேட்காம நம்முடைய முடிவு ஏற்றுக்கொண்டவளுக்குத்தான் நாம இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கோங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும் இல்லை? குறைந்தபட்சம் அந்த உணர்வாவது நம்முடைய சிறிது கால அன்புக்கு சாட்சியாய் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டு போகட்டுமே. போயிட்டு வாங்க. அவள் கையெடுத்து கும்பிட்ட போது விக்கித்து நின்றான். திகழினி, ஏன் இப்படி என்று விசாரித்த தோழிக்கு புன்னகையை மட்டும் பதிலாக தந்தாள். யாருக்கும் காத்திருக்கவில்லை காலம். கையில் இருக்கும் பனிக்கட்டியாய் கண் முன்னே காண காண காணாமல் போனது. ஸ்கூட்டியை கொண்டு வந்து மால் வாசலில் நிறுத்திய திகழி கால்களை விசிறி போட்டு இறங்கினாள். ஸ்கூட்டியை ஓரங்கட்டி பூட்டியவளுக்கு பழைய ஞாபகம் தன்னால் வந்தது. உடன் அத்தோடு இணைந்த தன்னுடைய குழந்தைத்தனமான இயல்பும் கூடவே நினைவில் வந்தது. ஒரு வருடமாய் ஓட்ட கற்றுக்கொண்டும் திருவென விழித்தவள் என்ற பிரதான சாலைகளிலும் போக்குவரத்து நெருக்கடியான வீதிகளிலும் ஓட்டிக்கொண்டு செல்கிறாள். அவளுக்கு எல்லாம் கை வந்திருந்தது. அத்தனைக்கும் காரணம் தன்னை நேசிக்க ஆட்கள் இல்லை என்ற தெளிவு, தன்னை நேர்படுத்த ஆட்கள் இல்லை என்ற முன் முடிவு அவளை நேராக செல்ல வைத்திருந்தது. வண்டி ஓட்ட கற்றுக்கொண்ட போது ஒரு உத்வேகம் பிறந்திருந்தது அவளுக்குள். அந்த ஜவுளி கடைக்கு சென்றவள் மனதுக்கு பிடித்தமான உடையை வாங்கி கொண்டாள். அன்னை விஷயத்தை சொன்னபோது சந்தோஷத்துடன் தன்னுடைய வயது குறித்த கேள்வியும் சொல்லாமல் வந்து போனது. வர்ஷா பெரிய பெண்ணாகிவிட்டாள் என்ற செய்தியை சந்தோஷத்துடன் அணுகினாள். என்றாலும் அவளுக்குள் தோன்றிய ஏராளமான கேள்விகளுக்கு விடை தெரியாமலே கிடந்தது. கிழமை தவறாமல் வரும் அண்ணன் அவளுக்கு ஒதுக்கிய 5 லட்சத்தை பற்றி பேசவே இல்லை. அதுவே அவளுக்கு வலித்ததுதான். நானே டிஜிட்டல் அனுப்பி வைக்கிறேன், நீ ஏன் சிரமப்பட்டு இங்க வர்ற என்று ஒரு முறை அலுப்பாய் சொல்ல அவன் கண்கள் கோபத்தில் கொதித்து போனது. நான் பணம் வாங்க மட்டும் இங்க வரல திகழி. ஒரே தங்கச்சி, நீ இங்க கஷ்டப்படுற, எப்படி இருக்கேன்னு பார்க்கத்தான் வர. நான் வர்றதால தான் இங்க இருக்கிறவங்க உனக்கு ஒரு அண்ணன் இருக்கா, ஏதாவது நான் அவன் வந்து நிப்பாங்கிற பயத்துல இருக்காங்க. அது தெரியுதா? நான் வேலைக்கு போனப்போ உன் தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றி வச்சனே, அப்போ நீ யோசிக்கல இல்லை அந்த காசை செலவு செய்கிறத பற்றி? இன்னைக்கு என் கை தாழ்ந்து போச்சுங்கிறதால நான் தாழ்ந்து போயிட மாட்டேன் திகழினி. நீ தர்ற இந்த 20,000 காசு எனக்கு எதை தந்துட போகுது? நானும் உங்களைப் போல பக்குவமாக சிக்கனமாக இருந்திருக்கணும். அவன் பேசிய பேச்சுக்கள் அவளுடைய மனதை கீறி விட்டது ஆழமாகவே. மை ஹார்ட்டி விஷஸ் வர்ஷா குட்டி, இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நான் வரும்போது வேற ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வர்றேன். பின்னால் முத்தங்களை போட்டு அவளுக்கு பேக் செய்து கொரியரில் அனுப்பிவிட்டு வெளியே வந்தவள் எதிரில் வந்தவனை பார்க்காமல் இடித்து கொண்டு நின்றாள். நிமிர்ந்து பார்த்தவள் அவனை எங்கோ பார்த்தது போல் இருக்க சற்று உற்று பார்த்தாள். ஆனால் அவனுக்கு இவளை அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை.
மெல்லிய முகமலர்வோடு நின்றான். நீ நீங்க திகழினி தானே? என்ன தெரியலையா? உதடு பிதுக்கினாள். நான் பார்த்திபன், உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு. ஓரிரு முறை உங்க வீட்டுக்கு கூட வந்திருக்கேன். நினைவு வந்துவிட்டது. ஒரு வகையில் அவர்களின் இழப்பிற்கு எல்லாம் காரணகர்த்தா. அவள் முகம் மாறியதையும் அதற்கான காரணத்தையும் சட்டென்று யூகித்தான். தப்பா நினைக்காதீங்க. கை காட்டுறது மட்டும்தான் என்னோட வேலை. பெரிய குடும்பம், காசு தேவைப்பட்டது. அதனால புரோக்கர் வேலையும் கூட பார்த்தேன். என் வரையில நல்லதுங்கிறது மட்டும்தான் சொல்லி இருக்கேன். அது தப்பானது உங்க அண்ணன் விஷயத்துல தான். என தப்பா யோசிக்காதீங்க என்றவனை வியப்பாய் பார்த்தாள். இப்ப எதுக்கு சார் அதெல்லாம்? நடக்கணும்னு இருந்தது, நடந்து முடிஞ்சிட்டது. இப்ப அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது இல்லையே. நீங்க இங்க தான் இருக்கீங்களா ஹாஸ்டல்ல? தலையசைத்தாள். வாங்க, காஃபி சாப்பிட்டுட்டே போகலாம். மறுக்கவில்லை. பேச்சு துணைக்கு ஆள் கிடைப்பதே இப்போது பெரிய காரியமாய் இருக்கிறது. இருவரும் முனைக்கடையில் டீயை வாங்கி கொண்டார்கள். உங்க ஃபேமிலி எங்க இருக்கு? சொற்ப நிமிட மௌனத்தில் நின்றான். கையில் இருந்த டம்ளரின் விளிம்பை துடைத்து கொண்டே நின்றான். பெரிய குடும்பம்னு சொன்ன இல்ல, அக்கா தங்கச்சிங்க கல்யாணம், அப்பாவோட கடன்னு எல்லாம் முடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது வயசு ஆயிடுச்சு. எடுத்து செய்ய வேண்டிய அம்மாவும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னடா இப்படி இருக்கேன்னு கேட்க ஆள் இல்லை. அதுவும் கூட நல்லாத்தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் வந்துச்சு. இப்படியே போகாதடா வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு துணை வேணுமேன்னு. சரி, அக்கா தங்கச்சிங்க எதுவும் கேட்பாங்களான்னா, மூச்சு விட்டாங்களான்னா பாரேன். சரி, நாமளே முயற்சி செய்வோம்னு நானே ஒரு புரோக்கரை பார்த்து விஷயத்தை சொன்னேன் என்றவன் ஒரு நொடி தாமதித்து வாய்விட்டு சிரித்தான். எதற்காக என்ற இவளும் பார்த்து கொண்டு நின்றாள். புரோக்கர் கேட்குறாரு, பொண்ணு யாருக்கு பார்க்குறீங்க? உங்க பையனுக்கா இல்லை உங்க தம்பிக்கான்னு சொன்னவனிடத்தில் அப்படி ஒரு வெட்கம் கலந்த சிரிப்பு. திகழினி முகத்திலும் வெட்கம் கலந்த புன்னகை. அடே பார்த்திபா, உனக்கு ஏஜ் பாராயிடுச்சு போல இருக்கேடா. இனி சத்தம் இல்லாம நீ ரிட்டன் அடிச்சிடுன்னு தான் தோணுச்சு. தன்னுடைய சால்ட் அண்ட் பெப்பர் தலைமுடியை கோதிக்கொண்டு சிரித்தான். அவன் சிரித்தாலும் அவனுடைய உள்ளார்ந்த ஏமாற்றங்களை உணர முடிந்தது. அதிகம் பேசிட்டேனோ? முன்னெல்லாம் உங்களை பார்க்க வரும்போது என்னையும் பார்க்க வருவான் மகேந்திரன். இப்ப வர்றதில்ல, அவ்வளவுதான். காலம் முழுக்க தொடர வேண்டிய கட்டாயம் இல்லையே என்றான் இயல்பாக. வேலைக்கு போறானா? இல்ல, அண்ணி தான் ஏதோ ஸ்கூல்ல டீச்சர் வேலையா இருக்காங்க. வீடு சொந்த வீடாயிடுச்சு. இப்ப இடையிடையே புரோக்கர் வேலை பார்க்கிறார் போல. தொழில்முறை எதிரி ஆகிட்டீங்கல்ல, அதனால கூட உங்களை பார்க்காம இருக்கலாம் என்றாள் கேலியாய். அதானே, நான் தொழில்முறை புரோக்கர் இல்லைங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல மெக்கானிக்கா இருக்கேன். நானும் கூட அமைச்சூர் புரோக்கர் தான். அவன் சொல்லியதை கேட்டதும் இவளுக்கு சொல்லோனா சிரிப்பு வந்தது. அவள் தங்கி இருக்கும் இடத்தை கேட்டுக்கொண்டான். பிறகு சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றான். 2 வாரம் கழித்துத்தான் அவளுக்கு நேரம் கிடைத்தது. ஒரு வகையில் அங்கே சென்றாக வேண்டிய கட்டாயம் அவளுக்குள்ளுமே. அவள் வேலை பார்த்த நிறுவனம் ஜப்பான் நிறுவனத்தோடு டைப் செய்ததால் இங்கே இருந்த கிளையை மும்பைக்கு மாற்றியிருந்தார்கள். இங்கே இருக்கும் கிளை மூடப்படுகிறது என்பதை தெரிவித்து இவர்கள் வேலை தேடிக்கொள்ள 3 மாத அவகாசமும் தந்திருந்தார்கள். இந்த விஷயத்தை அண்ணனிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் அவளுக்கு இருக்க கிளம்பி வந்திருந்தாள். வந்தவளுக்கு மெல்லிய ஆச்சரியம் காத்திருந்தது. அண்ணன் வீட்டில் இல்லை. இவள் வந்திருப்பதாய் தகவல் வந்ததும் ஓடோடி வந்தான். என்னாச்சு திகழி, இப்ப வந்திருக்க? வர்ஷாவை பார்க்கவே இல்லையேண்ணா, நடுவில் லீவு கிடைச்சது, அதான் வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே பேக்கை வைத்தாள். வீடு நிறைய வளமையாக மாறி இருந்தது. அதை பார்த்தவளுக்குள் உள்ளுக்குள் சொல்ல தெரியாத நிறைவு. அவ்வளவுதானே, 2 நாள் இல்லை 4 நாள் கூட இருந்துட்டு போகலாம் என்றான் மனம் குளிர. மாலை வரும்போது சினிமாவுக்கு டிக்கெட் புக் செய்து வந்திருப்பவனை அலர்ஜியோடு பார்த்தாள். இதற்கெல்லாம் ஆசைப்பட்ட ஒரு காலமும் இருந்தது. ஆனால் இப்போது பக்குவம் வந்த பிறகு ஆசைப்பட்ட மனதை எண்ணி வெட்கமாக இருந்தது. இரவில் நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அப்போதுதான் ஆற அமர அண்ணன் தான் அலுவலகம் திறந்திருப்பதாக சொன்னதும் விழிகள் விரிந்து போனது. இங்க நிறைய லேண்ட் விலைக்கு வருது திகழி. நான் சென்னையில் நம்ம வாங்கின அந்த இடத்த கூட வித்துட்டு லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கேன். கொஞ்சம் பொறுத்தாலும் நல்ல லாபம் வரும். பக்கத்திலேயே ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து ஆஃபீஸ் போட்டிருக்கேன். நல்லாவே போகுது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் பிக்கப் ஆயிடும். இப்பவே வர்ஷா பெரிய பொண்ணாயிட்டா. இன்னும் 6-7 வருஷத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்.
அதுக்குள்ள இந்த கடனை எல்லாம் முடிச்சிட்டு நான் சரியாகணும். அண்ணன் முகத்தையே பார்த்தாள். எந்த குற்ற உணர்வும் இல்லை. சொல்லப்போனால் இவளிடமிருந்து வாங்கியிருந்த பணத்தையே மறந்து போனது போல்தான் இருந்தான். மறந்து போகட்டும். ஆனால் அவனுக்கான கடமையை எப்படி மறந்து போனான்? நடுவில் சில பக்கத்தை காணோம் என்பது போல். அவள் என்பதே அவன் பேச்சில் இல்லையே என்ற கவலை ஆற்றாமையாய் வந்திருந்தது. இன்னும் உனக்கு கடன் இருக்கான்னே என்றாள் அழுத்தமான குரலில். இருக்கு திகழி. அந்த வீடு வாங்கின கடன்ல ஒரு போர்ஷனை நீ தர்ற பணத்துல தான் அடைச்சிட்டு வர்றேன். மொத்தமா கட்டி இருந்தா வட்டி இருந்திருக்காது. இப்ப வட்டியோட சேர்த்து கட்டும்போது அசலில் குறைவாகத்தானே கட்ட முடியும் என்றான் தன்மையாக. ஒரு நொடி கேட்போமா வேண்டாமா என்று யோசித்தவள் கேட்டு விடுவது என்ற முடிவோடு கேட்டாள். என்கிட்ட வாங்கின 5 லட்சத்தை நீ எப்ப திருப்பி தருவண்ணா? பேருந்து நின்று கிளம்பிய போது திகழி கண் விழித்து கொண்டாள். பக்கத்தில் இருந்த பெண் உறக்கத்தில் இருக்க அதன் மடியில் இருந்த குழந்தை இவள் நெஞ்சில் இதமாய் உதைத்து கொண்டிருந்தது. அக்குழந்தையையே பார்த்தாள். நெஞ்சில் தாங்குணா துயரம். கொண்டு போன சந்தோஷத்தை எல்லாம் வடிகட்டி அண்ணன் வீட்டில் விட்டுவிட்டு வெற்று கூடாய் திரும்பிக் கொண்டிருந்தாள். நினைவுகளை அசை போட்டாள். அந்த கேள்வியை அவள் கேட்காமல் இருந்திருந்தால் அவன் கோபம் தூண்டப்பட்டிருக்காது. அவள் கேட்ட மறு நிமிடம் முகமே மாறிப்போனது. நீ கொடுத்ததை சரியா திருப்பி கேட்குற இல்லையா? நீ அனுபவிச்சதையெல்லாம் நான் சரியா கணக்கு வச்சுக்கல. ஏன்னா நான் என் தங்கச்சிக்குன்னு செய்ததை கணக்கில் வச்சுக்கிறது இல்லை. தோ இப்போ நீ வந்ததும் கறி எடுத்து பிரியாணி செய்யவும் சினிமாக்கு கூட்டிட்டு போகவும் ஆன செலவெல்லாம் நான் கணக்குலையா வச்சிருக்க? அப்போ நான் தான் கூமுட்டையாவே இருந்திருக்கேன். உன் காசை ஒரு வருஷத்துல தந்துடுறேன், போதுமா? உண்மையில தங்கச்சி தான்னு உன்கிட்ட மனம் விட்டு பேசினது கூட தப்பாத்தான் போயிருக்கு என்று அவன் வீசிய வார்த்தைகள் அவளை தகர்த்தது. அப்போதுதான் தனக்கு வேலை போயிருக்கிற விஷயத்தையே சொன்னாள். வேலை போயிடுச்சா? இந்த வீட்டோட தலையெழுத்து கழுத்துக்கும் இடுப்புக்கும் போதாத போர்வை மாதிரி தான் வாழ்க்கைன்னு எழுதி வச்சிருக்கு போல இருக்கு. நீயும் வந்து ஒரு மூலையில படுத்துக்க. மறுபடி நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம பைத்தியக்கார மாதிரி ஓடுற. காசு வந்தப்பெல்லாம் நல்லா வாங்கி திங்கவும் ஊர் சுத்தவும் தான் உறவுகள் வருது. ஒரு உதவிக்குன்னு எனக்கு யாரும் இல்லை. திகழி அதிர்ந்து நிற்க நாற்காலியை எடுத்து ஓங்கி அடித்து விட்டு சென்றான். அவனின் கோபத்தின் வீச்சு திகழியை வெகுவாய் தாக்கி இருந்தது. அதைவிட அதிகமாய் அவன் சொன்ன குற்றச்சாட்டு. அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தவள் மாலையில் ஊருக்கு கிளம்பிவிட அண்ணி அதிர்ந்து போய் பார்த்தாள். இப்ப எங்க போற திகழி? அது யாரு? உன் அண்ணன் தானே? அவருக்கு உன்னை திட்ட உரிமை இல்லையா? எதுக்கு இப்படி முசுக்குன்னு உனக்கு கோபம் வருது என்றாள் தன் பங்கிற்கு. நான் சென்னை திரும்புகிற ஐடியால தான் அண்ணி வந்திருக்கேன். 2 நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கணும். ஊருக்கு போனா அடுத்து எப்போ வருவேன்னு தெரியாது. வேலைக்கு முயற்சி செய்யணும் இல்லையா என்றாள் அமைதியாக. திகழி, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. அவர் தங்கச்சி தானேன்னு கொஞ்சம் லிபரலா இருந்துட்டாரு. உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துடுவார். ஏதோ கோபத்துல வார்த்தைகளை தவற விட்டுட்டார். நீ கொஞ்சம் பொறுத்து போகக்கூடாதா? உங்க அண்ணன் வந்து கேட்டா நீ போயிட்டேன்னு சொன்னா அவர் வருத்தப்பட மாட்டாரா? அண்ணி நிஜமாகவே ஆதங்கப்பட்டாள். 1000 சப்பைகளை வைத்து கட்டினாலும் ஒடிந்தது தானே. அண்ணன் நிறைய மாறிட்டார் அண்ணி. அவருடைய சுயநலமும் கூடத்தான். இப்படியே இருக்கட்டும், எனக்கு சந்தோஷம்தான். மனதை திடமாக்கி கொண்டுதான் கிளம்பி இருந்தாள். வழி நெடுக வலித்த அண்ணனின் சொல்லை கரைக்க முடியாமல் தவித்தாள். இடையில் அண்ணன் அழைத்து கொண்டே இருந்தான். வார்த்தைகளை முற்ற விடுவதை விட ஆற விடுவதே உறவுக்கு அனுசரணை என்பதால் அமைதியாக செல்லை நிறுத்தி வைத்து விட்டாள். ஹாஸ்டல் வந்து சேர்ந்தவளுக்கு மனம் நிராதரவாய் தவித்தது. கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் அவள் தன் குடும்பம் என்ற நினைப்பில்தான் இருந்தாள். அவசியத்துக்கு தவிர செலவுகளை குறைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாள். அது அத்தனையும் அர்த்தம் இல்லாததாய் போய்விட்டதே என்ற மனக்கவலை அவளை கொன்றது. வேலை விஷயமாய் விண்ணப்பத்தை அனுப்பி வைத்துவிட்டு கோயிலுக்கு சென்றவள் அந்த அமைதியில் தன்னை தொலைத்து அமர்ந்திருந்தாள். அவளோடு வேலை பார்த்தவர்கள் அவளை கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களில் அவளுடன் இருந்த அனு இப்போது எங்கிருக்கிறாள் என்பதே தெரியவில்லை. மனமும் உடலும் வீட்டில் கிடைக்காத அனுசரணைக்கு ஏங்கியது. ஊருக்கு போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்களா என்றபடி பக்கத்தில் வந்து அமர்ந்த பார்த்திபனையே பார்த்தாள். அவன் வந்தது ஆச்சரியமாக இல்லை, ஒரு வகையில் எதிர்பார்த்தே இருந்தாள். நீங்க இங்க எப்படி வந்தீங்க சார்? கீழே உங்க வண்டி நின்னது.
வெளியில வந்தா உங்க அண்ணன் எப்படி இருக்கான்னு விசாரிக்கலாம்னு நினைச்சு நின்னேன். என் காலுக்கு சோதனை காலம்னு நினைக்கிறேன். 1 மணி நேரமா காணோம் உங்கள. அப்படி என்ன சண்டை பிடிக்கிறீங்கன்னு பார்க்க இங்க வந்தா அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க என்றான் நகைச்சுவை இழையோட. அவளுக்கும் புன்னகை வந்தது. நடந்ததை எல்லாம் அவனிடம் சொன்னாள். ஒரு நொடி மௌனம் சாதித்தான். கைகளை அளந்து பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். முடிச்சாச்சுல்ல, வாங்க போகலாம். நம்மை சுத்தி இருக்கிறவங்களோட குணநலன்கள் தான் நாம் ஓட காரணமே. என்ன புரியலையா? தாங்கு தாங்குன்னு தாங்குற அண்ணனும் உங்க மேல அக்கறையை பொழியிற அண்ணியும் இருந்தா என்ன செய்திருப்பீங்க? எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கட்டும்னு வளராம குறுகி போயிருப்பீங்க. இப்போ நம்முடைய அத்தனை வளர்ச்சிக்கும் காரணம் நம்மை சுத்தி உள்ளவங்க மட்டும்தானே. மனசை இன்னும் லேசாக்கிக்கங்க. ஓடுறதுக்கு கால் வேணுமே என்றான். அவனுடைய வார்த்தைகள் அவளுக்கு அத்தனை இதமாக இருந்தது. வீட்டுக்கு போகலாம், கிளம்புங்க என்றவன் கீழே அமர்ந்திருந்தவளுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டான். அவன் கைகள் தந்த இதம் ஒரு அளப்பரிய பாதுகாப்பை அவளுக்கு தந்திருந்தது. அந்த பாதுகாப்புக்கு என்ன பெயர் வைப்பது என்பதை அவள் அறியவில்லை. ஹாஸ்டல் வரைக்கும் உடன் வந்தவன் இதமாக பேசிக்கொண்டு வந்தான். இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் திகழினி. என் தங்கச்சிக்கு இன்னொரு அப்பாவா இருந்த என்னை பார்த்து நீ எல்லாம் எனக்கு என்ன செய்தேன்னு கேட்கும்போது எனக்கும் இப்படித்தான் கோபம் வந்தது. நிதானிச்சு பிரச்சனைகளை அலசி பார்க்கும்போதுதான் அந்த பேச்செல்லாம் நிகழ்கால நிஜம் இல்லை, அந்த நேரத்து கோபம்னு புரிஞ்சது. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி இருந்துட்டா அவங்க கொடுக்கறது அத்தனையும் கொடையாகவே தெரியும். அவள் சிலிர்த்து போய் பார்த்தாள். அவன் கிளம்பி விட்டான். அன்றைய நாள் முழுக்க நினைவுகளை அவனே ஆக்கிரமித்திருந்தான். அவள் நினைவை கலைப்பது போல் அழைப்பு வந்தது நிமலனிடமிருந்து. இது போதுமா திகழினி? வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம் என்று தலையசைத்தாள். அவளின் பார்வையின் தவிப்பையும் முக இளகலையும் பார்த்தவன் மெல்ல அவள் புறங்கையை தட்டி தந்தான். எதுவும் யோசிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு. இன்னும் புது மனிதர்களை புரிஞ்சுக்கவும் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக்கவும் நல்ல சந்தர்ப்பம். இதை தவற விடாதீங்க. போயிட்டு வாங்க. அவனின் மேலான அறிவுரை அவளுக்கு அவ்வளவு பிடித்தது. ஒரு குறுகிய காலம், ஒரு 3 மாசத்துக்குள்ளதானே நம்முடைய நட்பு. அதற்கும் உண்மையாயிருந்தீங்க. ஒரு கட்டத்துல உங்களை வாழ்க்கை துணையாய் தேர்ந்தெடுத்ததை கூட தடுத்துட்டீங்க என்றாள் அவன் முகம் பார்த்து. அவன் தலை கோதி சிரித்தான். திகழினி, உங்களுடைய மனமும் சிந்தனையும் பலகீனமா இருக்கிற கட்டத்துல நீங்க எடுக்கிற முடிவு சிறப்பா இருக்காது. நீங்க மும்பை போங்க. அந்த சூழ்நிலையில உங்களுக்கு இன்னும் சிறப்பான நபர்கள் கூட தென்படலாம். மனசு அமைதியாகட்டும். அதன் பிறகு நீங்க எடுக்கிற முடிவில் நான் இருந்தால் சந்தோஷப்படுவேன், இல்லைனாலும் சந்தோஷப்படுவேன் என்றான் மென்மையான புன்னகையுடன். தன்னுடைய அன்பும் அணுகுமுறையும் அத்தனை சிறப்பாக இருந்தது. இவ்வளவு பக்குவம் எப்படி வந்தது? பெருசா இல்லைங்க. பெரிய திட்டமிடல் எல்லாம் இல்லாம அன்றாடத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பயன்படுற வாழ்க்கை. அவன் புன்னகைத்த போது நெஞ்சமெல்லாம் நிறைந்து போனான். வண்டி கிளம்புவதற்கான அறிவிப்பு வந்தது. அவள் தலையசைத்து விடை பெற்றாள். வண்டி கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் அங்கேயே நின்றான். மூச்செடுத்த பிறகு தன்னை தேடி வர சொல்கிறான். அவன் செயல்களால் பேரழகனாய் மாறியிருந்தவன் அவள் நினைவுகளில்தான் நின்றான். வண்டி தடதடத்தது. கண்களை மூடியவளுக்கு அன்று நிமலன் அலைபேசியில் அழைத்தது நினைவில் வந்தது. அவளுக்கு ஆச்சரியம்தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அழைக்கிறான், என்னவாக இருக்கும் என்ற மனதை குடைந்தது. அவன் மனைவிக்கும் அவனுக்கும் விவாகரத்தாகி விட்டதாய் சொன்னான். புரிதல் குறைபாடு. திகழினி அமைதியாக இருந்தாள். நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா திகழினி? அவன் குரலில் அதீத ஆவல் இருந்தது. அதையெல்லாம் ரசிக்கிற பக்குவம் இல்லா பெண்ணாக திகழினிதான் இல்லையே. பதில் கூறாமல் துண்டித்திருந்தாள். அலுவலகத்தில் இருந்து வந்த அழைப்பும் அதற்கு காரணமாகி இருந்தது. சின்சியர் ஒர்க்கர் மிஸ் திகழினி, நீங்க உங்களை இழக்க நிர்வாகம் விரும்பல. உங்களுக்கு வாய்ப்பிருந்தால் 6 மாத காலம் மும்பையில் ஒர்க் பண்ணுங்க. அதன் பிறகு நீங்க சவுத்துக்கு மாற்றலாகி வரலாம். உங்க விருப்பம்தான் என்று கூற மனதில் இருந்த அத்தனையும் பார்த்திபனிடம் திறந்த மனதாக கூறிய போது அவன் தந்ததுதான் இந்த ஆலோசனை. மனதில் எந்த சலனமும் இல்லை. இந்த க்ஷணம் நான் அந்தந்த நாள்களுக்காக வாழ்கிறேன் என்று அவன் கூறியது அவளுக்குள் வெகுவான தாக்கத்தை தந்திருந்தது.
இனி எப்போதும் அவன்தான் என்று முடிவு செய்த பிறகு மனம் நிம்மதியில் திளைத்தது. வண்டி சென்னையை தாண்டி கொண்டிருக்க மகேந்திரனிடமிருந்து அழைப்பு வந்தது. எடுத்தாள். சொற்ப நிமிடங்கள் மௌனத்தில் கரைந்தது. திகழி, ஐம் சாரி என்றான் குரல் அடைக்க. அமைதியாக இருந்தாள். வண்டி சத்தத்தை கூர்ந்து கவனித்தவனிடம் பதட்டம் உண்டானது. திகழி, நீ ட்ரெயின்லையா இருக்க? எங்க போயிட்டு இருக்க என்றான் பதட்டமாக. புது வாழ்க்கையை தேடி, புது அனுபவத்தை தேடி, யாருடைய வாழ்க்கைக்கும் பாரமா இருக்காம உள்ளார்ந்த எனது சந்தோஷத்தை தேடி போறேன். கண்டிப்பா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருப்பேன் என்றாள் உறுதியோடு. என்னென்னவோ பேசுறிய திகழி, உன்னை கஷ்டப்படுத்திட்டனா என்றான் குற்ற உணர்வுடன். எனக்கு சொல்ல தெரியல. ஆனா உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு இந்த உலகத்துல முடிவெடுக்கிற தைரியத்தை தந்ததே நீங்கதான். நான் பிறகு பேசுறேன். வச்சிடட்டுமா என்றவள் இணைப்பை துண்டித்து அலைபேசியை தனியாக போட்டாள். பறந்து விரிந்த விரிந்திருந்த வானத்தை ரசித்தாள். நான் எந்த பேக்கேஜையும் வச்சுக்கிறதில்ல. அந்தந்த நாளுக்காக வாழறேன். அந்த நாளில் யாருக்கு தேவையோ உதவி செய்யறேன் என்று சொன்ன பார்த்திபன் புன்னகையாய் இவள் இதழில் உதித்திருந்தான். வெகு நீண்ட காலத்திற்கு பிறகு அவளிடம் வெட்க சிரிப்பு உண்டாகி இருந்தது. வீடே தனக்கில்லை என்று குறுகி கிடந்தவளுக்கு அந்த வானமே பாதுகாப்பாய் மாறி இருந்தது. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று பாடல் காற்றின் வேகத்தில் காதுகளை தொட்டுவிட்டு போனது. ஒரு புன்னகையுடன் மொபைலை எடுத்தவள் பார்த்திபனின் எண்ணிற்கு முன்னாள் ஒரு செவ்விதயத்தை வரைந்தாள். வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறேன். அதுவும் தன்னிச்சையாய். யாருடைய வழிகாட்டலுமின்றி பயமுமின்றி நான் சந்தோஷமாக உணர்கிறேன். என் சந்தோஷத்தையும் துயரத்தையும் மௌனமாய் ஏந்தி கொண்ட உனக்கு என் நன்றி. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.